Nemathi Property Management. Contact 7667008999. அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி. நம்ம தலையங்கம் நிகழ்ச்சிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய ஊடகத்துக்கு நீங்கள் உறுப்பினர் ஆனீங்க அப்படின்னா அது எங்களுடைய கரங்களை மேலும் வலுப்படுத்தும். அதனால் எங்களுடைய யூடியூப் சேனலுக்குள்ளே நீங்கள் வரும்போதே ஜாயின் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும். அந்த ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் அதன் மூலமாக எங்களுடைய ஊடகத்தில் வந்து உறுப்பினர் ஆகலாம். உறுப்பினர்களுக்கென்று பிரத்யேகமான காணொலிகளை வெளியிட நாங்கள் தயாராக இருக்கிறோம். நீங்கள் உறுப்பினராவதன் மூலமாக அது எங்களுடைய ஊடகத்தையும் எங்களுடைய கரங்களையும் எங்களுடைய செயல்பாடுகளையும் மேலும் வலிமைப்படுத்தும், கூர்மைப்படுத்தும். நன்றி. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த தலையங்கம் நிகழ்ச்சியில் எதை பற்றி பேச போகிறோன்னா, விடுதலை சிறுத்தைகள் கட்சி முன்னெடுத்திருக்கக்கூடிய இந்த மது மற்றும் போதை ஒழிப்பு மகளிர் மாநாடு அப்படிங்கிறது பொலிட்டிக்கலாக எந்த மாதிரியான விவாதங்களுக்கு உள்ளாகி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே பயணிக்கலாம். அது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி. MRL Realty's Nature's Enclave Coastal Heaven theme-based resort villa plots ECR. மாதம் 10,000 வரை assured rental income. Lifetime free stay at resort. 30க்கும் மேற்பட்ட வசதிகளுடன். Call 9962888888. மது மற்றும் போதை ஒழிப்பு மகளிர் மாநாடு அப்படிங்கிறது எந்த விதமான தேர்தல் மற்றும் அரசியல் கணக்குகள் இல்லாமல் கொள்கை மற்றும் கோட்பாடு அளவில் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு முடிவு அப்படிங்கிறத விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதனுடைய தலைவர் மரியாதைக்குரிய டாக்டர் திரு திருமாவளவன் அறிவிச்சிருந்தாங்க. இப்போ இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் டிபேட்டை வந்து கிரியேட் பண்ணியிருக்குது. காரணம் என்ன அப்படின்னா, ஒரு ஊடகவியலாளர் ஒரு கேள்வி எழுப்புறாங்க, யாரெல்லாம் அழைப்பீங்க, எல்லாருமே வரலாம் அப்படின்னா அதிமுகவும் வரலாம்னா அதிமுகவும் வரலாம், அவங்களும் பங்கெடுக்கலாம் அப்படின்னு வந்து பதில் கொடுக்குறாரு. இவராக வாலண்டரியாக போய் நாங்கள் அதிமுகவை கூப்பிடுறோம், அதிமுக வாங்க அப்படின்னு எங்கேயும் சொல்லலை. அதை நம்ம வந்து உறுதிப்படுத்துகிறோம். இதுதான் நடந்த தகவல். இந்த ப்ரெஸ் மீட்டை முழுமையாக பார்த்தவர்களுக்கு தெரியும் வாட் எக்ஸாக்ட்லி ஹேப்பன்ட் அப்படிங்கிறது. ஸோ ரைட், பட் அதெல்லாம் நம்ம மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா அதிமுக வந்து பங்கெடுப்பதற்கு முடிவு செய்து விட்டதாக சில தகவல்கள் வெளியாகிறது. அதிமுக சார்பில் வந்து நம்ம போகலாம் அப்படின்னு பேசுகிறதா சொல்கிறாங்க. விசிக சார்பில் யார் வேண்டாம் வரட்டும் அப்படின்னு தான் இன்றைக்கும் வந்து ஸ்டாண்ட் எடுத்துருக்கிறாங்க. பாஜக, பாமக தவிர யார் வேண்டுமானாலும் எங்களுடைய அந்த மாநாட்டிற்கு வருகை தரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நாங்கள் அழைப்பு கொடுத்துருக்குறோங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் பர்சனலாக பார்ட்டி வைஸ் தலைமையில் பேசி அவங்களுக்குள்ள ஒரு முடிவெடுத்து ஒரு குழுவை போட்டு முடிவெடுத்து அந்த முடிவினை கூடிய விரைவில் எங்களுடைய தலைவர் அறிவிப்பாங்க அப்படின்னு அக்கட்சியினுடைய தொண்டர்கள் நிர்வாகிகள் பேசுவதை வந்து நம்மளால் பார்க்க முடிகிறது. இப்போ அடிப்படையில் இந்த நேரம், அதாவது 2024 செப்டம்பரில் இருக்கிறோம். 2026 தேர்தலுக்கு இது போன்ற மாநாடுகள் தாக்கத்தை உண்டாக்குமா, ஏற்படுத்துமா அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்வி. ஆனால் இதில் என்ன ஒரு விஷயத்தை வந்து விசிக சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் 2009ஆம் ஆண்டு காலகட்டத்திலேயே திமுகவுடைய கூட்டணியில் இருக்கின்ற பொழுதே ஈழத்தமிழர் பிரச்சனைக்காக எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைத்த குழுக்கள்லையும் அமைப்புகள்லையும் கலந்து கொண்டு போராடினோம், ஆர்ப்பாட்டங்கள் நடத்தினோம், நாங்கள் வலிமையாக எதிர்த்து வலிமையாக ஈழத்தமிழர்கள் பக்கம் நின்றோம் அப்படிங்கிறத குறித்து பேசுகிறாங்க. தட் இஸ் ஃபேர் ஸ்டேட்மெண்ட். அது ஒரு நல்ல ஆர்கியூமெண்ட்டு தான். ஆனால் நம்ம இன்னும் கொஞ்சம் அதில் கூர்மையாக பார்த்தோம் அப்படின்னா, ஈழத்தமிழர்கள் விவகாரம், ஈழத்தமிழர்கள் பிரச்சனை அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான ஒரு பிரச்சனை. அதாவது அந்த பிரச்சனையோட நீங்கள் மது ஒழிப்பு மற்றும் போதை ஒழிப்பு பிரச்சனையை கம்பேரே பண்ண முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, ஒரு இனவெறி அரசு அங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மை தமிழர்கள் மீது கொத்து கொத்தாக குண்டுகளை வீசி கொலை செய்கிறது. அதை இந்திய ஒன்றிய அரசில் அன்று இருந்த காங்கிரஸ் கட்சியும் தமிழ்நாட்டில் அன்று ஆட்சியில் இருந்த கருணாநிதி அவர்கள் தலைமையிலான திமுக அரசும் அன்றைக்கு வந்து ஆட்சியில் இருந்தாங்க. அவர்களால் செய்ய முடிந்ததை இயன்றதை செய்தார்கள் அப்படிங்கிறது தான் இன்றைக்கு டாக்டர் திருமாவளவன் சொல்லக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கிறது. ஆனால் அன்றைக்கு ரொம்ப மூர்க்கமாக எதிர்த்தவர் வந்து களத்தில் போராடிக்கிட்டு இருந்தார். அவரையும் வந்து இதே காவல்துறை ஒடுக்கத்தான் செஞ்சாங்க. திமுகவுடைய காவல்துறை ஒடுக்கத்தான் செஞ்சாங்க. அது அவரே பல இடத்துல வந்து பேசியிருக்கிறாரு, மறுக்க மாட்டாருன்னு நம்ம நம்புகிறோம். ஆனால் இதில் விஷயம் என்ன அப்படின்னா, அன்றைக்கே நாங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கிறோம், ஸோ இன்றைக்கி நாங்கள் பண்ணுறது ஒரு விஷயம் இல்லைன்னு பேசுகிற அந்த கம்பேரிசன் வந்து சரியா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து எழுப்புகிறது. இரண்டாவது, இந்த மது மற்றும் போதை ஒழிப்பு மாநாடு அப்படிங்கிறத
இதை ஏன் சூஸ் பண்ணாரு அப்படிங்கிறத இப்போ பார்க்குறாங்க. இப்போ அதில் நோக்கம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக அருமையான உன்னதமான சரியான ஒரு நோக்கம்தான். இன்றைக்கு தமிழ்நாட்டில் போதை கலாச்சாரம், மது கலாச்சாரம் அப்படிங்கிறது ரொம்ப மோசமான சூழ்நிலை நகர்ந்து கொண்டிருக்கிறது. இளைய சமுதாயம் வந்து அதில் மூழ்கி இருக்கிறாங்க. அதில் வந்து அவங்கள மீட்டெடுக்கணும். வாழ்வாதாரம் பறிபோகிறது. பல பெண்கள், இளம் விதவைகள் உருவாகக்கூடிய ஒரு மாநிலமாக தமிழ்நாடு மாறிவிடக்கூடாது, அதிகமாகிட்டே வராங்க அப்படிங்கிற டேட்டாஸ் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கு. ஸோ இதை முன்னெடுக்கிறது நியாயமான சரியான விஷயம்தான். ஆனால் நல்ல நோக்கம் ஒன்று இதில் இருந்தாலுமே கூட அரசியல் நோக்கம் இதில் இல்லை அப்படின்னு விசிகா சொல்லலாம், திருமாவளவர்கள் சொல்லலாம். ஆனால் அது அரசியலுக்கு உட்பட்டதாகத்தான் பார்க்க முடியும் அப்படிங்கிறதா யதார்த்தமான ஒரு விஷயமாக இருக்கிறது. ஏன்னா தேர்தல் வரப்போகிறது. தேர்தல் வரப்போகிறது. இந்த நேரத்தில் நீங்கள் இப்படி ஒரு மாநாடு நடத்துறீங்க அப்படின்னா அதுவும் அந்த மாநாட்டில் அதிமுக நினைச்சாலும் பங்கெடுக்கலாம் அப்படின்னு ஒரு வார்த்தையை விடுறீங்க பார்த்தீங்களா? நல்லா நினச்சி பாருங்களேன். ஒரே ஒரு காட்சி எடப்பாடி பழனிசாமியோ அதிமுகவுடைய முக்கியமான நபர்களோ மேடையில் ஏறி திமுக விமர்சித்து திமுகவினுடைய அரசினுடைய குறைபாட்டின் காரணமாகத்தான் கள்ளச்சாராய மரணங்கள் 68 பேர் மாண்டு போயிருக்கிறார்கள், இந்த அரசினுடைய ஒரு கரும்புள்ளின்னு பேசிடுறாங்க அப்படின்னா அதை விசிகா மறுக்குமா ஏற்குமா? அந்த இடத்துல 2 பேரும் கட்டி அணைத்து கொண்டு கையை உயர்த்தி பிடித்து கொண்டு ஒரு போஸ்ட் ஒன்று கொடுக்குறாங்கங்க. அந்த ஒரு ஃபோட்டோ எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தும் களத்தில் அப்படிங்கிறத நினச்சி பாருங்கள். ஸோ இப்படிலாம் வந்து அரசியல் ரீதியாக பார்க்க முடிகிற, அரசியல்மயப்பட்டு விடுவதற்கு அனைத்து விதமான காரணங்களையும் அனைத்து விதமான சூழல்களையும் உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஒரு மாநாட்டை பற்றி பேசும்போது இதில் அரசியல் இல்லைங்க அப்படின்னு ஒரு சொன்னால் அது அவருடைய தனிப்பட்ட கட்சியின் கருத்தாக இருக்கலாம். ஆனால் அது என்ன விளைவுகளை ஏற்படுத்தும், என்ன தாக்கத்தை உண்டாக்கும் என்று தெரிந்தேதான் திருமாவளவன் அவர்கள் இந்த மாநாடு நடத்துகிறாரு அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு பேசுபொருளாக இருக்கிறது. காரணம் என்ன? திமுக விசிகா அப்படிங்கிற ஒரு கட்சியை ஒரு மாநில கட்சியாக பார்க்கிறதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இருக்குது. அவங்க இன்னும் ரெக்கக்னைஸ் பண்ண வேண்டிய அளவு ரெக்கக்னைஸ் பண்ணலையோ அப்படிங்கிற ஒரு பார்வை வெளியில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. ஆனால் உள்ளுக்குள்ளே நீங்கள் போய் பேசுகிறீங்கன்னா அப்படி கிடையாதுங்க. காங்கிரஸுக்கு கூட கொடுக்குறாங்கன்னா அவங்க வந்து பல அதிகமான சீட்டுகளை பெற்று நீ குறைஞ்சிருக்கிறாங்க. ஸோ டிகிரேடில் இருக்கிறாங்க. கிராஃப் கீழே இறங்குது. நாங்கள் நீ கிராஃப் மேலே ஏறுது அப்படிங்கிறத ஒரு இடத்துல வந்து தெளிவாக பேசியிருப்பார் டாக்டர் திருமாவளவன் அவர்கள். ஆனால் அதையெல்லாம் தாண்டி விசிகாவை திமுக அணுகக்கூடிய முறையும் பார்க்கக்கூடிய விதமும் இன்னும் திருப்திகரமாக இல்லை அப்படிங்கிற ஒரு பார்வையை அரசியல் விமர்சகர்கள் முன்வைக்கத்தான் செய்கிறாங்க. ஸோ அப்போது அந்த இடத்துல விசிகா என்ன பண்ணும் அப்படின்னா, நாங்கள் சாதாரணமானவர்கள் கிடையாது, we have the position, எங்களுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கிறது, எங்களுக்குன்னு ஒரு ஓட் பேங்க் இருக்கிறது, எங்களுக்குன்னு கொள்கை இருக்கிறது, கோட்பாடு இருக்கிறது அப்படிங்கிற ரீதியில் தான் இந்த மாநாட்டை நடத்த திட்டமிடுகிறார்கள் அப்படிங்கிறத இப்போ வச்சுருக்கக்கூடிய ஒரு விமர்சனம். ஸோ அது மட்டும் இல்லைங்க, இப்போது திமுக அதிமுக 2 பேர் கையிலுமே மது ஆலைகள் இருக்குது. இது யதார்த்தமான உண்மை, வெளிப்படையான உண்மை, எல்லோருக்குமே தெரியும். அப்போ அவங்க 2 பேர் கையிலுமே மது ஆலைகள் இருக்குது. அவங்க 2 பேருக்கிட்டுமே தான் நீங்கள் போய் மீண்டும் மீண்டும் கோரிக்கை வைக்கிறீங்க. அது எப்படிப்பட்ட முரணை உருவாக்கும் அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருக்கிறது. 3வது, பாட்டாளி மக்கள் கட்சி வந்து பார்த்திங்கன்னா வெகு காலமாக இந்த மது விலக்கை குறித்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுவே தங்களுடைய பல கோரிக்கைகளில் 2016 வச்சுலாம் தேர்தல் எதிர்கொண்டாங்க. ஆனால் தோற்று போனார்கள். ஸோ அவங்கள வந்து அவங்க வேண்டாம், அவங்க சாதியவாத சக்தி அவங்க வேண்டாம், பிஜேபியும் வேண்டாம் அப்படின்னா பிஜேபியும் பாமகவும் இல்லாமல் இதில் யார் வேணால் கலந்துக்கலாம் அப்படின்னா இப்போ வேற ஒரு சினாரியாவை செட் பண்ண முயற்சிக்கிறார் திருமாவளவன் அப்படின்னு சொல்கிறாங்க அரசியல் நோக்கர்கள். இது மட்டும் இல்லைங்க, இன்னொரு பக்கம் நினச்சி பாருங்கள். மது ஒழிப்பு அப்படிங்கிற கொள்கையை பற்றி இன்னைக்கு பேசணும் அப்படின்னா பெரும்பாலும் திமுக இந்த கூட்டணியை ஆதரிக்கக்கூடிய பல நபர்கள் இதெல்லாம் இன்றைக்கி ஒரு பிரச்சனையாங்க, மது ஒழிப்பு ஒரு பிரச்சனையாங்க, மது ஒரு பிரச்சனையாங்க இப்படி தான் கேட்குறாங்க. 2016 தான் மக்கள் நல கூட்டணியில் இருந்தபோதும் இதே மதுவிற்கு எதிராக தெருவுக்கு தெரு, மூளைக்கு மூளை, மாவட்டந்தோறும் மாவட்டமாக போய் பிரச்சாரம் செய்திருந்தார் மரியாதைக்குரிய திருமாவளவன் அவர்கள். 2016 பண்ணவர் இப்போ 2024 ஆயிட்டு, இப்போ 24 கையில் எடுக்கிறாரு.
என்ன காரணம் அப்படின்னா வேறு எதுவுமே பிரச்சனை பெருசாக அவர் கையில் அகப்படலை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது கூட்டணியில் இருக்கிறீங்க, ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது உங்கள் அலையன்ஸு. இந்த ஸ்மூத்தாக இருக்கிற அலையன்ஸில் என்ன சொன்னால் அதை வந்து செய்யக்கூடிய அளவுலையும் அதுக்கு அது மேலே வந்து ஒரு நல்ல ஒரு எண்ணம் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், மதுவிலக்குன்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா இவங்க இது எதுக்குங்க பேசுகிறீங்க அப்படின்னு உங்களை பார்த்து இப்போ வந்து விமர்சிக்கவே முடியாது. ஏன்னா ஒரு நல்ல ஒரு நோக்கத்தோடு அதை சொல்கிறாங்கன்ற மாதிரி இருக்கும். ஆனால் அமல்படுத்துகிற இடத்துல இருக்கிறவங்களுக்கு தெரியும் இது வந்து எப்படி அமல்படுத்த முடியும், நிறைய பிரச்சனைகள் இருக்குது, சிக்கல்கள் இருக்குது அப்படின்னும் போது அந்த கோரிக்கையின் மீதான ப்ரெஷரை வந்து இவர் அதிகப்படுத்த முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பார். இது வந்து ஒரு அரசியல் டாக்டிக்ஸ், ஆக்சுவலி ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி. அவரோட வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி. அந்த ஸ்ட்ராட்டஜியை தான் கையில் எடுத்துருக்கிறாரு திருமாவளவன் அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கக்கூடிய ஒரு விமர்சனம். என்ன, மதுவிலக்கு அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை முன்வச்சு இந்த 2026 தேர்தலினுடைய திசை வழி போக்கை ஒரு துவக்க புள்ளி வச்சு ஆரம்பித்து வச்சுருக்கிறாரு டாக்டர் திருமா. ஏன்னா இப்போது 2026 இப்போ மது ஒழிப்பை நோக்கி நகரணும்ப்பா, போதைப் பொருள் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுப்பா, அதுக்கு யாரெல்லாம் கூட்டணிக்கு வரீங்களோ அதுதான் 2026க்கான அஜெண்டா. அந்த அஜெண்டா அடிப்படையில் ஒரு அலையன்ஸ் அப்படின்னு கூட போகலாம். அப்போ அப்படியாக சிந்திக்கும்போது திமுக ஒரு சகோதர கட்சி தான், அது ஒரு நட்பு சக்தி தான் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இன்றைக்கும் அணுகுகிறார். ஆனால் இதே அணுகுமுறை 2026லும் தொடருமா அப்படிங்கிறது நம்முடைய கேள்வி. அந்த கேள்விக்கு ஏன் இன்றைக்கி நம்ம போயிருக்கிறோம் அப்படின்னா, அடுத்தடுத்து வரக்கூடிய பேட்டிகள், பேச்சுகள் அவை எல்லாமே அதான் உணர்த்துது. யார் வேண்டுமானாலும் வரலாம், விஜய் கூட வந்து பங்கெடுக்கலாம், விஜய்க்கு நல்ல நோக்கம் இருக்குன்னு நினைக்கிறேன், விஜய் கூட வரலாம், அதிமுக வரலாம், யார் வேணுமானாலும் வரலாம் அப்படின்னு அவர் சொல்கிறாருன்னா, திமுக வந்து பங்கெடுக்கணும், திமுக கலந்துக்கிறணும், முதல்வர் ஸ்டாலின் வரணும், அவர் தலைமையாக இருக்கணும், அவரும் வந்து கம்யூனிஸ்டுகள் வரணும், எல்லாருமே வந்து தலைமையாக இருக்கணும், பங்கெடுக்கணும், குறிப்பாக உதயநிதி அவர்கள் வரணும், நாங்கள் திமுகவும் கை கோர்த்தாங்க அப்படின்னா ஒரு நல்ல விஷயமா இருக்கும் அப்படின்னு ஏன் எடுத்தடுப்புலையே பேசலை? சொல்லலாம்ல, நீங்கள் எடுத்தடுப்பில் சொல்லியிருக்க முடியும். அப்போது திமுகவை மட்டும் இங்கே டீலில் விட்டுட்டு, அல்லது திமுகவை வந்து ஒரு பெருசாக ஒரு அழைப்பு கொடுக்காத மாதிரியான தோற்றத்தை வச்சுட்டு மற்ற எல்லாரை பற்றியும் பேசுவது அப்படிங்கிறது வந்து ஏதோ ஒரு சமிக்ஞையை கொடுக்கிறது அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கக்கூடிய விமர்சனமாக இருக்கிறது. அப்போ மது ஒழிப்பு மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு ஏங்க இன்றைக்கி காலகட்டத்தில் மதுவிலக்குலாம் சாத்தியமே இல்லைங்க. மதுவிலக்கு எப்படி சாத்தியப்படுத்த முடியும்? அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கா? நினச்சி பாருங்கள் அப்படின்னு திமுகவை ஆதரிக்கக்கூடிய பல நபர்கள், இணையவாசிகள் எழுதுவதை நீங்கள் வந்து ரொம்ப நிறையா பார்த்துருக்க முடியும். இன்றைக்கும் எழுதுகிறாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு மாநாட கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி நடத்தப் போகுதுங்கிறத அறிவித்த உடனேயே எழுந்திருக்கக்கூடிய எதிர்ப்புகளை நீங்கள் கவனிக்கணும். இது வந்து இதெல்லாம் ஒரு ஸ்ட்ராட்டஜியாங்க, இதெல்லாம் ஒரு கோரிக்கையாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்தை நோக்கி இன்றைக்கி இவருடைய மாநாட்டு அறிவிப்பு அப்படிங்கிறது விமர்சனங்களை வாங்கி கொண்டிருக்கிறது. ஏன்னா இப்போது நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன், மதவாத எதிர்ப்பு அப்படின்னா பல இயக்கங்கள், பல அமைப்புகள் எல்லாரும் கூட வந்திருப்பாங்க, நின்றுருப்பாங்க, நாங்கள் ஆதரிக்கிறோன்னு சொல்லியிருப்பாங்க, அறிக்கை விட்டுருப்பாங்க. சாதி எதிர்ப்புனா வந்திருப்பாங்க, பெரியாரிய உணர்வாளர்கள் கூட்டமைப்பும் வந்திருப்பாங்க, பேசியிருப்பாங்க, பண்ணியிருப்பாங்க. பல யூடியூப் சேனல்ஸ் வந்து அவங்களுக்கு ஆதரவாக இயங்குறவங்கலாம் அதை பற்றி வந்து அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் போட்டிருப்பாங்க, பேசியிருப்பாங்க, வீடியோக்கள் கொண்டாடி தீர்த்திருப்பாங்க. ஆனால் மது ஒழிப்பு, மது விலக்கு, போதை ஒழிப்பு அப்படின்னு வரும்போது பேச மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. ஏன்னா அவங்க வெளிப்படையாக இருக்காங்க, இது வந்து சாத்தியம் இல்லைங்க, இதை வந்து பண்ண முடியாதுங்க, இன்னொன்று எங்களுக்கும் அதில் உடன்பாடு இல்லைங்க அப்படிங்கிறதுல அவங்களாம் இருக்கிறாங்க. தட் இஸ் ஃபைன். அது அவங்களுடைய நிலைப்பாடு, அவங்களுடைய பழக்க வழக்கங்கள், அவங்களுடைய சூழல், சுற்றுச்சூழல் அப்படி தான் இருக்குது. அவங்க அதை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் அது பிரச்சனை இல்லைங்க. ஆனால் வெளிப்படையாக எந்த விஷயத்தை, எந்த ஒரு கூரை வந்து ஒரு அஜெண்டாவாக ஒரு எலெக்ஷனுக்கு பிஃபோராக கொண்டு போய் தீமை செட் பண்ணுறது இருக்கு இல்லையா, ஒரு தீமை செட் பண்ணிட்டோன்னா அந்த தீமை சுற்றி ஒரு விஷயம், ஒரு என்விரான்மெண்ட் கிரியேட் ஆகிரும். அந்த தீமை என்னன்னு தேடிக்கிட்டு இருக்கும்போது தான் மதுவிலக்கு ஒரு தீமாக கொண்டு வந்துடலாம்ப்பா. தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மதுவிலக்கை எல்லா கட்சியும் பேசும். எந்தாவது ஒரு கட்சி வெளிப்படையாக மது வேணுங்கன்னு சொல்லுமா? சொல்லாது.
பெரும்பாலும் சொன்னது கிடையாது எனக்கு தெரிஞ்சு. அப்போது அந்த கான்செப்டை இவங்க கொண்டு போய் இந்த வாட்டி வைக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கான முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அது வெறும் மது ஒழிப்பு மற்றும் போதை ஒழிப்பு மகளிர் மாநாடு கிடையாது. அது ஒரு கூட்டணி பேரத்திற்கான ஒரு மாநாடு அப்படிங்கிற விமர்சனத்தையும் எதிர்கொண்டிருக்கிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சி. ஏன் அதிமுக பக்கம் பாஜக இல்லை, அதிமுக பக்கம் வலதுசாரி சக்திகள் இல்லை, அதிமுக முழுமையாக பாஜகவை நிராகரித்திருக்கிறது. அப்படி நிராகரித்ததன் காரணமாக அதிமுகவிற்கு கிறிஸ்தவர்களின் வாக்குகள் கிடைத்திருக்கிறது. அவங்க தங்களுடைய வாக்கு வங்கியை தக்க வச்சிருக்கிறாங்க, கொஞ்சம் உயர்த்தும் செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு புதிய தலைமுறை ஊடகத்தினுடைய பேட்டியில் மரியாதைக்குரிய திருமாவளவர்கள் பேசுகிறாங்க. இப்போ அதிமுகவனுடைய ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது ரொம்ப நல்ல ஸ்ட்ராட்டஜி, வரவேற்க வேண்டும், நல்ல விஷயம் அப்படின்னு பேசுகிறாங்க. அப்போ அதிமுக செய்திருக்கக்கூடிய பல விஷயங்கள் ஜெயராஜ் பென்னிக்ஸ் நீங்கள் பேசினது தான், 8 வழிச்சாலை நீங்கள் விமர்சனம் பண்ணது தான், அதே போல் சிஏஏல கையெழுத்து போட்டது நீங்கள் சொன்னது தான், நீங்கள் பேசினது தான். அதிமுக மீது நீங்கள் வைத்திருக்கக்கூடிய அனைத்து விமர்சனங்களும் இன்றும் அப்படியே தான் இருக்கிறது. இந்த டிஜிட்டல் உலகம், இதை யாரும் கடந்து போய்விட முடியாது. அப்போ அதிமுக மீது நீங்கள் வைத்த அத்தனை விமர்சனங்களும் அப்படியே அழியாமல் இருக்கின்ற பொழுது, அவர் முழுமையாக பாஜகவை விட்டு வெளியே வந்திருந்தாலுமே கூட தன் மீது விழுந்திருக்கக்கூடிய அந்த வலதுசாரி தன்மையை இன்னும் முழுமையாக இழக்கவில்லை அப்படிங்கிற விமர்சனமே நீங்கள் வச்சிருக்கிறீங்க. அதுவும் இருக்கின்ற பொழுது அதிமுகவையும் அழைக்கிறோம் அப்படிங்கிறதில்ல, அரசியல் இல்லைன்னு பேசுவதை ஒரு குழந்தைய கூட எப்படி நம்புன்னு நினைக்கிறீங்க? இது ஊடகங்களோ ஊடகவியலாளர்களோ ஒரு சாயம் பூசலை, நீங்கள் ஒரு சாயத்தை மேலே வைத்து கொண்டு பேசுகிறீங்க அப்படிங்கிறத விமர்சனமாகவே இருக்கிறது. ஏன்னா விசிகா ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க அப்படின்னா அதில் ரொம்ப ஆய்வு பூர்வமாக, அதில் நடைமுறை சாத்தியங்களோட அப்படி தான் இது பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது விசிகா இந்த மாநாட்டை முன்னெடுப்பதற்கான காரணம் வெறும் அந்த மது ஒழிப்புன்ற நோக்கம் மட்டும் இல்லை, வேற ஏதோ ஒரு நோக்கம் இதில் அடங்கி இருக்கிறது. அந்த நோக்கத்தின் வெளிப்பாடு தான் இந்த மது ஒழிப்பு மற்றும் மகளிர் மாநாடு. அதை உணர்த்த ட்ரை பண்ணுறார் அவர். இன்னொன்று விஷயம் பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்த மக்கள்கிட்ட போய் நீங்கள் சொன்னீங்கனாலும், ஏன்பா நல்லது தானேப்பா பண்ணுறாரு, உங்களுக்கு என்னப்பா பிரச்சனை அப்படிங்கிற எதிர்கேள்வி தான் வரும். ஆனால் ஞாபகம் வச்சுக்கோங்க, இதை கிரிட்டிசைஸ் போய் நீங்கள் கிரவுண்ட் லெவலில் பண்ணவே முடியாது. ஏன் பண்ணவே முடியாதுன்னா, நல்ல நோக்கத்தையும் நல்ல அஜெண்டாவை தான் வச்சிருக்கிறாரு. வெளியில் பார்த்தீங்கன்னா மதுவை ஒழிக்கணும் நல்ல நோக்கம், போதையை ஒழிக்கணும் நல்ல நோக்கம், மகளிர் மேம்பாடு, மகளிர் கேட்குறாங்க. கள்ளக்குறிச்சி போனீங்கன்னா எங்கள் தாலியை அறுத்ததே இந்த சாராயம் தான், சாராய கடையை ஐயா இழுத்து மூடுங்கன்னு கேட்குறாங்க. எங்கள் முன்னாடியே கேட்டாங்க, நல்ல விஷயந்தான். அப்போ அதுக்காக தானே அவர் நிற்கிறாரு. ஏன் கிரிட்டிசைஸ் பண்ணுறீங்கன்னு உங்களை நோக்கி தான் கேள்விகள் எழும், எதிர்ப்பு நோக்கி தான் கேள்வி எழும். ஸோ அப்போ இன்றைக்கி அவரை கிரிட்டிசைஸும் பண்ண முடியாது, விமர்சிக்க முடியாத ஒரு லகுவான இடத்துல அமர்ந்திருக்கிறார் டாக்டர் திருமாவளவன். அந்த இடத்துல இருந்து அவர் ஒரு பிட்ச் போடுறாரு, என்னன்னா மது ஒழிப்பு மாநாடு. அப்போ இந்த மது ஒழிப்பு மாநாடு அப்படிங்கிறது வெறும் மது ஒழிப்பு மாநாடு கிடையாது, அதன் பின்னால் ஒரு அரசியல் ஸ்ட்ராட்டஜி இருக்குது, ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியை மையப்படுத்தி தான் இதை உருவாக்கி கொண்டிருக்கிறார் திருமாவளவன் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய செய்திகளும் பேச்சுகளும் விவாதங்களும் நமக்கு புரிய வைக்கிறது. இவர் எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜுக்கு போகுமா அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் எழுப்பதான் செய்கிறது. எப்படின்னா, திமுக எதிர்க்கலையே, திமுகவினுடைய அமைச்சர் மரியாதைக்குரிய உதயநிதி அவர்கள் பேசும்போது அவர்களோட விருப்பங்க நீங்கள் அவங்கள்ட்ட தான் போய் கேட்கணும் அப்படிங்கிறாரு. அமைச்சர் மாசு அவர்கள் நல்ல நோக்கம் தானே, நல்ல நோக்கத்திற்காக இணையட்டுமே அப்படிங்கிறாரு. அமைச்சர் ரகுபதி அப்படி தான் சொல்கிறாரு. ஸோ எல்லோருமே பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய ஒரு இஷ்யூவாகவே கருதலை, பண்ணட்டுங்க எங்களுக்கு என்னங்க இருக்குது அதனால் அப்படின்னு தான் கடந்து போகிறாங்க. யாருமே அப்படியா விசிக கூப்பிட்டுச்சா அப்படிலாம் யாரும் கேட்கல, ஆச்சரியெல்லாம் படலை, பண்ணட்டுமே செய்யட்டுமே தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்போது வரைக்கும். இது விமர்சகர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, 4 சீட்டு கொடுத்துருக்குறாங்க போன வாட்டி, அப்போ இந்த வாட்டி கூடுதலாக கேட்பாங்க, கூடுதலாக கேட்க வாய்ப்பு இருக்கிறது, ஒரு 10 சீட்டாவது கேட்பாங்க அவங்க, வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த சீட்டுகள் அந்த பொலிட்டிக்கல் டிமாண்டை கிரியேட் பண்ணுறாரு. ஒரு பொலிட்டிக்கல் டிமாண்டை ஒரு அறிவிப்பின் மூலமாக ஒரு ஸ்ட்ராட்டஜியாக பயன்படுத்தி அந்த டிமாண்டுக்கு ஆளுங்கட்சியை வரவழைப்பது, ஓகேங்களா, அந்த ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாரு.
ஸோ இப்போ வரைக்கும் வந்து திமுகவினுடைய நிலைப்பாடு என்ன? ஏன்னா 2016 அறிவிச்சாங்க, அதன் பிறகு அவங்க அறிவிக்கல. ஒரு தடவை வந்து அமைச்சர் உதயநிதியை வந்து 2016 சொன்னமே நீங்கள் ஓட்டு போட்டிங்களா அப்படின்னு தான் அவர் கேட்டார். அதை குறித்து விசிகாவின் நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறத அவங்க தெளிவுபடுத்தலை. திமுக கிட்ட பற்றி பேசினாங்களா தெரியல, திமுக அமைச்சரை சொன்னாங்களா தெரியல. ஆனால் ஒரு மாநாடு நடத்துகிறாங்க அப்படின்னா அந்த மாநாட்டினுடைய நோக்கம் அடிப்படையில் கேள்விக்குள்ளாகிறது. ஏனென்றால் உங்கள் பக்கத்திலேயே இருக்கக்கூடிய உங்களுடைய நட்பு சக்தியாக இருப்பவர்களிடம் நீங்கள் பேசி கேட்டு என்ன பதில் சொன்னார்கள் என்பதை நீங்கள் வெளியில் சொல்லலை. அப்போ அவங்கள்ட்ட உங்களுக்கு பேசின தயக்கம் இருக்கிறது. அதனால தான் என்ன பண்ணுறாங்கன்னா தேசிய அளவில் வந்து நாங்கள் இதை ஒரு திட்டத்தை உருவாக்கணுங்கிறனா நினச்சி பாருங்களேன். தேசிய அளவில் ஃபார் எக்ஸாம்பிள் ரீசெண்டாக நான் ஒரு விஷயத்தை பார்த்து அதை நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். சமீபத்தில் நாம் தமிழர் கட்சியினுடைய திரு சீமான் அவர்கள் தமிழ் தேசியம் அதனுடைய ஒரு முன்னத்தியராக கருதப்படக்கூடிய தமிழரசன் அவர்களுடைய நூல் வெளியீட்டாளர் ஒரு விஷயம் பேசியிருந்தார். ரொம்ப ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாகி இருந்தது ஒரு சிறிய வட்டத்துக்குள்ளே. இவர் வந்து தமிழ் தேசியத்தை வந்து ஒரு இந்தியாவே பைந்தமிழர் நாடுன்னு சொல்கிறாரு, இந்தியாவே என்னதுன்னு சொல்கிறாரு, நான் தனித்தமிழ்நாடு கேட்க வந்தவன் இல்லைன்னு சொல்லி தன்னை பற்றி சொல்கிறாரு. அதுக்கு என்ன காரணம்னா அவர் வந்து தனித்தமிழ்நாடு அப்படிங்கிறத கேட்க மாட்டார், தமிழ் தேசியம்னா அதான ஏன் பேச மறுக்கிறாரு, அது வந்து ஒரு என்ன சொல்கிறது பயப்படுறாரு அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் அவர் நோக்கி வந்துச்சு. அதுக்கு அவங்களுடைய தொண்டர்கள் தம்பிகள் வந்து ரிப்ளை பண்ணாங்க. இப்போது நமக்கு என்ன ஒரு கேள்வி எழுந்துச்சு அதில் அப்படின்னா, ஸோ தமிழ்நாட்டுக்குள்ள விஷயத்தை கேட்பதற்கு அது சாத்தியம் இல்லைங்கிறது நமக்கு தெரியும். தமிழ்நாட்டுக்குள்ளே இன்றைக்கி தனித்தமிழ்நாடு குறித்து பேசுனீங்கன்னா நீங்கள் வந்து சிறையில் அடைக்கப்படுவீங்க. தமிழ்நாட்டுக்குள்ளே திரு சீமான் அப்படின்னு கிடையாது, தமிழ்நாட்டுக்குள்ளே தமிழ் தேசியம்னு பேசக்கூடிய எந்த கட்சியுமே தமிழ் தேசியம் தனித்தமிழ்நாடு கேட்க மாட்டாங்க, கேட்க முடியாது அவங்களால. இதே மரியாதைக்குரிய திரு திருமாவளவன் அவர்கள் ஒரு நூல் வெளியீட்டு விழாவில் பேசும்போது இந்தியா ஒன்றியத்தை நாம் வந்து எதிர்த்து ஈழம் பெற முடியாது, இந்திய ஒன்றியத்தை விமர்சித்து ஈழம் பெற முடியாது, இந்திய ஒன்றியத்தை நம்ம அனுசரித்து தான் போகணும், அது பிஜேபியோ காங்கிரஸோ யாராக இருந்தாலும் சரி அப்படின்னு ஒரு அனுசரணை நோக்கத்தில் வராருல்ல, அனுசரணை போக்கில் வராருல்ல, அந்த போக்கினுடைய அந்த 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 தன்மையினுடைய வெளிப்பாடு என்ன, அதனுடைய உள்நோக்கம் என்ன? சரி, அப்போ தமிழ்நாட்டில் தமிழ் தேசியன்னு பேசக்கூடிய எந்த கட்சியாவது தனித்தமிழ்நாடுங்கிற கோரிக்கையை முன்வைப்பாங்களா? வைக்க முடியுமா இன்னைக்கு? ஸோ நோபடி வில் டூ இட். யாருமே இதை கேட்க மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. சீமான்ற தனிநபர் இல்லை, டாக்டர் திருமாவளவனும் கேட்க மாட்டார், ஆனால் வேல்முருகன் அவர்களும் கேட்க மாட்டாங்க, கேட்க முடியாது அவங்களால இன்னைக்கு. ஏன்னா இந்திய அரசமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு தான் அவங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாங்க, கட்சியில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு விடுதலை படைன்னு அவங்க ஒரு இயக்கம் நடத்தலை. ஐயா பொயிலன் அவர்கள் வச்சிருக்கிற மாதிரி இயக்கம் நடத்தலை. அவங்க இயக்கம் நடத்துகிறவங்களே அதை பற்றி பேசினாலே பல சிக்கல்கள் உருவாக்கிட்டு தான் இருக்குது. ஏன் இயக்கத்தோட விட்டுருக்குறாங்கன்னா அவங்க ஒரு சின்ன குரூப்பாக இருந்துருவாங்க, விட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரி கடந்து போயிடுறாங்க. ஸோ கட்சி நீங்கள் ஒன்று ஆரம்பிச்சிங்கனாலே இந்தியாவுக்குள்ளே தமிழ்நாடு கோரிக்கைலாம் கேட்க முடியாது. ஸோ நோபடி வில் டூ இட். அதை பண்ண மாட்டாங்க. ரைட். ஏன் இதை நான் ஒப்பிட்டு பேசுகிறேங்கிறதுக்கான காரணத்தை இப்போ சொல்கிறேன். ஸோ தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு நீங்கள் எப்படி தனித்தமிழ்நாடு கேட்டால் அது நடக்காதோ சாத்தியம் இல்லையோ இன்றைய சூழலில் தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டே முழு மதுவிலக்குன்னு இன்றைக்கி நீங்கள் பேசுனீங்கன்னா அது நடக்குமா? நடக்காதுன்னு திருமாவளவர்களுக்கு தெரியும், அவருக்கு நல்லாவே தெரியும். அப்போ இந்திய அளவில் கேட்போம், நம்ம தேசிய கொள்கையை உருவாக்க சொல்லுவோம்னா தேசிய அளவிலே அது நடக்க வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. எப்படி வந்து ஒரு தன்னாட்சி உரிமை மாநில சுயாட்சி மாநாடு போடலாம்னு சொல்லி ஒன்றுமே போடாமல் இருந்தாங்களோ அதே மாதிரி தான் அதுவும் வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவுங்கிறது தெரியும். அதனால அது ஒரு டேக்லைன் இல்லை, அது வந்து படிச்சுன்னு தெரியும். பார்த்தீங்களா எப்படி? நல்ல நோக்கம், நல்ல கொள்கை, நல்ல கோட்பாடு, பட் அமல்படுத்த வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால் வாய்ப்பு கிடையாது. ஊழல் ஒழிப்பு மாநாடு நடத்துவாங்களா? ஊழல் லஞ்சம் ஒழிப்பு மாநாடு நான் நடத்துகிறேன், நடத்த முடியுமா? அது எப்படி புறையோடி போயிருக்குதோ அதே போல தான் மதுவும் போதையும் புறையோடி போயிருக்குது. இந்த மாநாட்டை நடத்துவதை கிரிட்டிசைஸ் பண்ணுறதோ இந்த மாநாட்டின் மீதான நோக்கங்களை காழ்ப்புணர்வோடு அணுகுவதோ நம்முடைய எண்ணமே கிடையாது, விமர்சிப்பவருடைய எண்ணமும் கிடையாது. என்ன எண்ணம் அப்படிங்கிறதுனா இந்த நேரத்தில் நீங்கள் நடத்துவதற்கு பின்னால் அரசியலும் இருக்கிறது.
தேசிய அளவில் ஒரு கொள்கையை மது ஒழிப்பிற்காக உருவாக்க வேண்டும்னா டெல்லியில் போய் நீங்கள் நடத்தலாமே. தேசிய அளவில் ஒரு கொள்கையை உருவாக்குவதற்கு விசிக டெல்லியில் ஒரு ஆர்ப்பாட்டம், ஒரு பேரணி, ஒரு மாநாடு நடத்துனா இந்தியாவின் கவனம் முழுவதும் அங்கே வருமே. கள்ளக்குறிச்சியில் வந்து நீங்கள் நடத்துறீங்க அப்படின்னா, கள்ளக்குறிச்சியில் தான் 68 பேர் செத்து போனாங்க. திமுக ஆட்சியின் கரும்புள்ளி நடந்திருக்கக்கூடிய சம்பவம் அந்த இடம் தான். அப்போ அங்கே நீங்கள் நடத்துறீங்கன்னா காரணம் என்ன? ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி இல்லாமல் டாக்டர் திருமாவளவன் எப்போதும் சிந்திக்க மாட்டார் அப்படிங்கிறது அவரை அறிந்த அத்தனை பேருக்கும் தெரியும். இஸ் அ பொலிட்டிக்கல் அனிமல். அவர் வந்து ஒரு அரசியல் ரீதியாக உண்மையிலே சில பேர் சொல்லுவாங்க அவர் வந்து இரண்டாம் கலைஞர்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு விஷயத்தை யோசித்து நிதானித்து இந்த செயல்பாடை செஞ்சோன்னா இது நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு காய் நகர்த்தக்கூடிய ஒரு அரசியல் விழுமியங்களை அறிந்த ஒரு நபர் அவர். அப்படிப்பட்ட நபர் எடுத்திருக்கக்கூடிய இந்த முடிவுங்கிறது சாதாரணமான விஷயமே கிடையாது. இவர் எடுத்திருக்கக்கூடிய இந்த மாநாடுகளை, இந்த மாநாட்டினுடைய நோக்கங்களை, இந்த இலக்குகளை நாம் முழுமையாக வரவேற்கிறோம், பாராட்டுகிறோம், வாழ்த்துகிறோம். அதில் யாருக்குமே எதிர்க்கிறது கிடையாது. ஆனால் நீங்கள் கூட்டணியில் இருந்து கொண்டு இப்போது எடுக்கக்கூடிய இந்த முடிவு என்பது, இந்த பேச்சு என்பது வெறும் அந்த நோக்கங்களுக்காக, இலக்குகளுக்காக மட்டும் என்று தென்படவில்லை. காரணம், அடுத்து வரக்கூடிய தேர்தல், உங்களுடைய பேச்சு, உங்களுடைய வெளிப்பாடு ஆகியவை சந்தேகங்களை கிளப்புகிறதுன்னு சொல்கிறாங்க அரசியல் நோக்கர்கள், திறனாய்வாளர்கள் மற்றும் பத்திரிகையாளர்கள். பொறுத்திருந்து பார்க்கலாம் விசிகாவின் நிலைப்பாடும் விசிகாவினுடைய பேச்சும் எதை நோக்கி நகரப் போகிறது, திமுக இதற்கு எப்படி எதிர்வினை ஆற்றப் போகிறது என்பதை மற்றொரு தலையங்கத்தில் சந்திக்கிறேன். இந்த விவகாரம் குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.